தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க. தெருநாய்க்கள் மற்றும் பிற விலங்குகளுக்கிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் அப்படியான இடங்களை வேலிகள் போட வேண்டும். முதற்கட்டமாக இவைகளை செய்ய வேண்டும். சாலைகளில் அவைகள் வருவதை தடுக்க வேண்டும். இப்படி செய்ய தவறுகிற அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள் முக்கியமானதாகத்தான் கருதப்படுகிறது, வரவேற்க தகுந்ததுதான். ஆனா இது முதற்கட்டமான ஒரு சொல்யூஷனா நம்ம பார்க்கலாம். ஆனா இதுதான் முழுமையான தீர்வா அப்படின்னு கேட்டா அதுலதான் சந்தேகமே வருது. ஏன்னா இந்த விலங்குகள் பிரச்சனைகளை என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியே எல்லார் தரப்பிலிருந்தும் வைக்கப்படுகிறது. விலங்குகளால் வருகிற பிரச்சனை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இது விலங்குகளை சரியாக கையாள தெரியாத சமூகத்தின் பிரச்சனையாகவோ, அரசாங்கத்தின் பிரச்சனையாகவோ, மக்களின் பிரச்சனையாகவோ இது பார்க்கப்படுவதே இல்லை. அப்படி பார்க்கப்படுகிற பொழுதுதான் இதற்கான சரியான தீர்வு வரும் அப்படின்னு விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல மக்களுக்காக பேசுகிறவர்கள் விலங்குகளால் பாதிக்கப்படுவது, குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், சாதாரண தெருவோரங்களில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லா மக்களும் இந்த விலங்குகளால் பாதிக்கப்பட்டு இறப்புகளை கூட நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இந்த இரண்டு பார்வைகளுமே சரியான பார்வையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனா சரியான தீர்வுகளை நோக்கி போகிறோமா? இந்த உச்சநீதிமன்றத்தின் வாய்மொழி உத்தரவு என்பது அந்த தீர்வுகளை கொடுக்கிறதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. நாய்களை தடுக்க வேலி, தும்பை விட்டு வாளை பிடிக்கலாமா? என்பது குறித்து வாதிக்க நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருப்பது டீனா, விலங்கு நல ஆர்வலர். வணக்கம் மேடம். வணக்கம். டீனா மேடம், இந்த நாய்களை தடுக்க வேலி அப்படின்னு அப்படி பேசப்பட்டா கூட இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, மற்ற மிருகங்களையும் இதை சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது, எதெல்லாம் மாற்றப்பட வேண்டி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய இன்ட்ரிம் ஆர்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி வந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. நடுவுல கொஞ்சம் வந்து ஏபிசி ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே கொண்டு வந்துட்டு டாக்ஸ் வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுல எல்லாத்துலயும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ரிமூவ் பண்ணதானே வேணும் மேடம்? டீனா மேடம், அங்க இருந்து ரிமூவ் பண்ணதானே வேணும்? இல்ல, அதாவது அங்க எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வாழ்விடமும் கூட தான். அதோட வாழ்விடமும் எது எல்லாத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்ம அதை பிரிவினை பண்ண முடியாது. சோ நம்ம எல்லாத்தோட கோஎக்ஸிஸ்டன்ஸா வாழணும்ன்றதுதான் யூஜிசி இன்னும் யூனிவர்சல் கிராண்ட் கமிஷனும் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அனிமல் வெல்ஃபேர் டீமே ஒண்ணு அமைக்க வச்சிருக்காங்க. அதாவது எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கும் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ் எல்லாத்துக்கூடயுமே நம்ம வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸ் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இருக்கணும்ன்றத நம்ம சொல்றோம். இதுல வந்து மாணவர்களுக்கு வந்து இதுல ரீலொகேஷன் அண்ட் ரிமூவல் இருக்கு. இப்ப அத்தனை டாக்ஸே உள்ள இருக்கிற ஒரு 200 டாக் இப்போ ஒரு கேம்பஸ்ல இருக்கு. இப்ப காவேரி ஹாஸ்பிட்டலோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயோ இல்ல ஒரு 50-100 நாய் இருக்குன்னா அந்த நாயை எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்? அதாவது டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த டாக்ஸை எடுத்துட்டு போய் நீங்க ஒரே பிளேஸ்ல நீங்க வைக்க முடியாது. இப்போ ஒரு ஏரியா டாக்ஸ் இன்னொரு ஏரியா டாக்ஸோட வந்து நம்ம ஒன்னா வைக்கவே முடியாது. அடிச்சுட்டு ஒன்னாவே அங்கே இறந்துருவாங்க. ஏன்னா இதுல டிசீசஸும் இருக்கு, ரேபிஸும் இருக்கு, சிடியும் இருக்கு. அதுல ஒரு டாக்கு ரேபிஸ் வந்தா கூட அத்தனை டாகே கடிச்சு அது மொத்தமா இறந்துரும். ஸோ சிடின்ற வியாதி, அதாவது ஹெட்ல வந்து ட்விச்சிங் இருக்கும், வாயில வந்து ஜொல்லு மாதிரியான ஒரு வடியும். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏர்போன் டிசீஸ். அதுக்கு வந்து நம்ம வேக்சினேஷன்ஸ் இருக்கு. பட் எல்லா டாகும் வேக்சினேட்டடா, எல்லா டாகும் ஸ்டெர்லைஸ்டா இந்த 8 வாரத்துக்குள்ள இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாது.
ஸோ இதை நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு ப்ராப்பரா ஏபிசி 2023 ரூல்ஸை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இன்டர் மாடல்ல சொல்லியிருந்தாங்களோ அதே தான் இப்பயும் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அதுலயே வந்து ரீலொகேஷன் ரிமூவல் ரெண்டுமே ஆஃபென்ஸ் தான். சோ நம்ம வந்து எந்தெந்த ஏரியால இருக்கோ டாக்ஸ் அதே ஏரியால கருத்தடை பண்ணி டீனா மேடம், விடுறதுதான். டீனா மேடம், இல்ல எனக்கு ஒரு சந்தேகத்தை நான் வைக்க விரும்புறேன். ஒரு நாய் இன்னொரு நாயோட போய் சேர்றப்ப அதுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு தெரியாது, அதுக்கு வேக்சினேஷன் பண்ணும், ஏர்பான் டிசீஸ் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்ப அந்த நாய்கள் குழந்தைகளும் சிறுவர்களும் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்ல நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதோ சேஃப் கிடையாது இல்லையா? நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? நீங்க அங்கிருந்து ரிமூவ் பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, ஆனா மற்ற நாய்களோட போய் சேர்னா நாய்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அக்கறை சரிதான், தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல குழந்தைகளோ நோயாளிகளோ ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. அப்ப அங்கிருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் இல்லையா? அப்ப அதையே நம்ம எதிர்க்கணும். சிடி டாக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா டாக்ஸ் டு ஹியூமன்ஸ் வராது. சோ டாக்ஸ் டு டாக்ஸ் மட்டும்தான். டாக்ஸ் அதாவது ரேபீஸ் மட்டும்தான், ரேபீஸ் கடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த வியாதி வருமே தவிர்த்து அதுவும் நமக்கு ப்ரிவென்ஷன் இருக்கு. பட் சிடின்ற வியாதி வந்து அது அவங்களுக்குனே உள்ள ஏர்போர்ன் டிசீஸ். இட் இஸ் நாட் ஃப்ரம். நீங்க டீனா மேடம், நீங்க செய்திகள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நாய்க்கடியால எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, உயிரிழப்பை தாண்டி மக்கள் எவ்வளோ பயத்தில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே சமூகமாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விலங்கு நல ஆர்வலர்களோட கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனாலுமே கூட அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பேசுறதான சரியான வாதமாக இருக்க முடியும். 101% ரைட்டு. இதுக்கு நடுவுல பேசுறதுக்கு தான் வந்து நம்ம அனிமல் வெல்ஃபேர் லைக் நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் இருக்கு. கண்டிப்பா வேக்சினேஷன் பண்ணணும். வேக்சினேஷன் பண்ணணும்ன்றதுக்கு கவர்மெண்ட் அவ்வளோ ஒதுக்கீடுகள் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பேர் என்ன ஸ்டெர்லைசேஷனுக்கும் வேக்சினேஷனுக்கும் மட்டுமே 20-30 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டெர்லைசேஷனும் வேக்சினேஷனும் பண்ணிருந்தோம் அப்படின்னா இத்தனை காலங்கள் இப்ப சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து அக்ரெசிவா 1 லட்சம் வேக்சின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முந்தின வருஷம் எடுத்து பாருங்க, இல்ல ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பாருங்க. என்ஜிஓ அந்த மாதிரி எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் மட்டும்தான் அந்த வேக்சினேஷன்ஸை பண்ணியிருக்கோம். எங்களுடைய கை காசு போட்டு மட்டும்தான் ஸ்டெர்லைசேஷன்ஸ் ப்ராப்பரா நடந்திருக்கு. ஸோ கவர்மெண்டோடைய இதோடைய ஃபெயிலியர் அப்படின்றது தான் நான் பாக்குறேன். ஸோ இது வந்து வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வேக்சின்ஸ் இருக்கு, ஏன் அந்த வேக்சின்ஸ் போடப்படலை? இட் இஸ் நாட் அ ஃபேட்டல் ரைட். இட் இஸ் நாட் லைக் சிடின்றது ஃபேட்டல் கிடையாது. அது வந்து முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான வேக்சினேஷன்ஸ் இருக்கு. உங்க கேள்வியை தான் நான் ராமன் சார்ட்ட கேட்க விரும்புகிறேன். சார், அரசாங்கம் செய்ய வேண்டியவைகளை சரியாக செஞ்சிருந்தா இப்போ இந்த ஒரு முடிவை எடுக்கவோ இல்லை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளோ இருந்திருக்காரு. ஏன் வேக்சினேஷன் ஒழுங்காக செய்யலை? கருத்தடைகள் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக சாதாரணமாக கலோக்கியலாக சொன்னால் கூட நாய் பிடிக்கிற வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவைகளை பிடிச்சி கருத்தடை செய்து அவர்கள் அதோட வாழ்விடத்தை கொடுக்குற அந்த ஒரு அமைப்பெல்லாம் இருந்தது. ஏன் அது சிதைந்து இப்படி இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கு சமூகம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு காரணம் வந்து நம்முடைய நாட்டில் வந்து அரசியல் உள்கட்டமைப்பு தான் காரணம். காரணம் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருந்தபோது நாட்டுக்கும் தேசத்துக்கும் பாலமாக இருந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற எண்ணத்தில் காமராஜர் ஆட்சி நடத்தினார். அதனால் இன்றைக்கி பல திட்டங்களும் இன்றைக்கு வரைக்கும் அவர் போட்ட கெட்டிய டாம் தான், அவருக்கு கொடுத்த பள்ளிக்கூடம் தான், அவர் கொடுத்த சத்துணவு தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கு வரையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆட்சி வருகின்ற போது எப்படி ஒரு அமைச்சரை ஒரு முதலமைச்சராகின்ற போது முதலமைச்சர் துறையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், பிற்படுத்தல் அமைச்சர், கல்வி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், கால்நடைகளுக்கு என்ன பண்ணுறீங்க, கால்நடைத்துறை அமைச்சர்னு போடுறீங்க. அப்போ கால்நடைத்துறை அமைச்சர் என்ற நிலைப்பாட்டில் வரும்போது ஒரு நாய்களை பராமரிக்க அனிமல்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோல் தான் வருது. அதே நேரத்தில் கால்நடைத்துறைன்னு வரும்போது அதில் தான் கால்நடைத்துறை மருத்துவர்களும் அதெல்லாம் வராங்க. இப்போ நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு, அதாவது நாய்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் நாய் பிடிக்கிற வேனை கொடுத்து அதில் வந்து ஃபேமிலி பிளான் போட்டு நாய்களை, அதாவது சுகாதார முறையில் பராமரித்து அவர்களை பிரசவ அந்த காலகட்டத்திலும் சரி ஃபேமிலி பிளானும் சரி 3 நாள் 4 நாள் அந்த இடத்துல தங்க வச்சு அதுக்கு உணவுகள்லாம் கொடுத்து நார்மல் பொசிஷன் வந்த உடனே அந்த நாய்களை அவங்க எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அங்கே கொண்டு விட்டுருவாங்க. இதுதான் உள்ளாட்சித்துறையோட அதிகாரிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணும்போது கால்நடைத்துறை மருத்துவர்கள் கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் டாக்டரை கூப்பிடுவாங்க, வெட்டினரி ப்ரைவேட் டாக்டர். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ரேஷனுக்கு வெறும் 400 தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஒரு நாய்க்கு கருத்தடை இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு ஆப்ரேஷன் இது டாக்டருக்கு 400 ரூபா என்பது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ ப்ரைவேட் டாக்டருக்கு என்ன பண்ணால் அதுலேருந்து இது பண்ணுறாங்க. அதில் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஏபிசி இன்னொரு சொல்லுவாங்க, அனிமல்ஸ் அந்த 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 அமைப்பு விலங்குகள் அந்த துறை தான் இதெல்லாம் பராமரித்து செயல்படுறாங்க. அது ப்ளூ கிராஸ் கூட அந்த அமைப்பிலோட இது நிலைப்பாடு பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டில் பொறுத்தவரையிலும் நாய் பராமரிப்பு இன்றல்ல நேற்றல்ல, இந்த உலகத்தில் பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து மகாபாரதத்திற்கும் ராமாயணத்துக்கும் தொடர்புள்ளது தான் இந்த நாய் என்ற நிலைப்பாடு. காசியிலே காவல் தெய்வம் காலபைரவர் உங்களுக்கு சொல்லுவீங்க, இறைவனுடைய சித்தாந்தத்தில். 2வது, கிராமத்தில் நாய்களை பார்த்தீங்களா, நீங்கள் நாய்கள் தடுப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்களா ஒரு நாய் சத்தம் போடுவதில் வச்சே அந்த ஊர் மக்கள் இங்கே ஊழையிட்டால் ஏதோ ஒரு வீட்டில் டெத்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த கிராமத்தில் இருக்குது. இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாய்கள் பெரும்பாலும் கூடக்கூடிய இடம் நம்முடைய திருமண மண்டபங்கள், அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கள், மருத்துவமனைகள், மக்கள் கூடக்கூடிய இடங்கள் சொல்கிறாங்க. ஏன் நாய்கள் அங்கே வரனா, அங்கே வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை மிச்சத்தை அப்படியே ஒரு ஹோட்டலில் ஒரு கல்லுக்கு மேலே வைப்பாங்க. அப்போ கல்லுக்கு மேலே இப்போ வந்து நாய்கள் வந்து கூட்டமாக சாப்பிடும். அதே போல் சமூக ஆர்வலர்கள், விலங்கு பாதுகாக்க வேண்டும் சமூக ஆர்வலர்களும் பார்த்தீங்களா, எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட சமூக அமைப்புகள் சாயங்காலம் ஆனால் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வைப்பாங்க. கரெக்டாக நீங்கள் பாருங்கள், சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தீங்க, நைட்டு 8 மணி ஆனால் ஒரு டீமே வந்து உட்காந்துருவாங்க. அந்த இடத்துல உட்காந்துனா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட்டோவில் வருவார், டக்குன்னு பொட்டலமாக அவுத்தாங்கன்னு வச்சுருவார், சாப்பிட்டு அதை பாட்டுக்கு தூங்கிட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், யாருக்கும் எந்த தொல்லை கிடையாது, அது பாட்டுக்கு தூங்கும் சிவனேன்னு பாருங்க, யாரையும் கடிக்கிறது ஒன்றுமே செய்யாது. ஆனால் இந்த நாய்களை பராமரித்து அதுக்கு எப்படி நம்ம அரசு மருத்துவமனை உள்ளதோ அதே போல் அரசாங்கம் கால்நடை மருத்துவமனையில் இந்த நாய்களை அழைத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து ஃபேமிலி பிளான் பண்ணோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இது 10 ஆண்டுகள் மேலே இந்த திட்டம் ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 10 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா நிதிகள் வருகின்றது, மத்திய அரசு நிதி கொடுக்கின்றது, மாநில அரசு நிதி கொடுக்கின்ற நிதிகள் எல்லாம் தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. இதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி மனித சமூகத்திற்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் செல்ல பிராணிகள் என்ற அடிப்படையில் பார்த்தீங்களா நாய் தான் நம்பர் 1 இருக்குது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்கள் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார் பாருங்க, படிக்காத மேதை படத்தில் கூட நாய்களை வச்சு ஒரு நிறைய பாடல் இருக்குது. அதில் இந்த பாடல் இந்த தினமுல உரைகளில் சொல்லி தான் ஆகணும். அவர் அந்த சிவாஜி கணேசன் சொல்வார், சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா. எப்படி நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. எப்படி தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா என்று சொன்னால் நாய் ஒன்றுதான் நன்றியோடு இருக்கும், நாய் ஒன்றுதான் குடும்பத்தில் நீங்கள் வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் அப்படியே ஒவ்வொரு நாயினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது சார் வந்து. ஆகவே நாய்களை இந்த மாதிரி பண்ணக்கூடிய வந்து இதை அரசாங்கத்தினுடைய தவறு தான் தவிர்த்து சமூக நோக்கில் பார்த்தால் மக்களுடைய தவறு அல்ல. தெருவில் நடக்கிற நாய்களை அந்தந்த உள்ளாட்சித்துறை இதை பிடித்து மெடிக்கல் ரீதியாக பராமரித்து ஃபேமிலி பிளான் செய்து கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது யாருடைய குற்றம்? ஆகவே நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்லும், ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கத்தை ஒவ்வொரு முறை ஒரு கூட்டு வைக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருது. இந்தியாவில் 9 விதமான மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 9 விதமான நாய்களை தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட ஒரு இனத்தில் உள்ள ஒரு நாயை தமிழகத்தில் உள்ள ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ள ஒருவர் வளர்க்கின்றாரு. இதற்கு இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுகின்றது? நான் சொல்கிறேன், அதாவது நான் யார் நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தடை செய்யப்பட்ட அந்த 9 ரக இனத்தில் ஒரு இனத்தை ஒரு பவர்ஃபுல் உள்ள ஒருவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார். இதை பல சோசியல் மீடியா கொடிட்டு காட்டினேன்னு. அப்போ என்னங்க அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள். இப்போ நம்முடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறோம், முயல் வளர்க்குறோம், கிண்ணியா பிக்கில் வளர்க்குறோம், இந்த மாதிரி நிறைய பறவைகளை வளர்க்குறோம். ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்தா சுட்டம் பார்த்தல் குற்றம் பகை. ஆகவே நாய்கள் என்பது நம்முடைய நாட்டின் ஒரு பாரம்பரியம் மிக்க மட்டும் உலக நாடுகளில் எல்லாமே அந்த நாய்கள் வந்து செல்ல பிராணி. அது தெருவோரம் வருகின்றது என்றால் உணவு எங்கே இருக்கின்றதோ அங்கு தான் அந்த நாய்கள் வருகின்றது. ஏன் நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவண்ணாமலை மடத்தில் அந்த சென்னாவாசல்னு ஒரு இடத்துல ஒரு 10 நாய் குட்டி போட்டு ஒரு நாய் 10 குட்டியை போட்டு அந்த குட்டிக்கு இருப்பிடம் தேவதுக்காக ஒருவர் நடந்து ஒரு அம்மையார் சொல்லுகின்றார். அந்த அம்மையாரை கூப்பிடுகின்றது வா என்று. அந்த அம்மையார் பாலும்
பிஸ்கட்டும் எடுத்து வைத்து ஒரு சாக்கில் எடுத்து வைத்து அந்த நாயையும் குட்டியையும் அந்த சேயையும் கொண்டு அன்போடு பார்த்து நாளைக்கு தனியார் தொலைக்காட்சியில் அதை தொடர்ந்து அதை வெளிப்படுத்தினாங்க. ஆகவே நாய்கள் என்பது நன்றி உள்ளது. நீதிமன்றம் சொன்னாலும் அந்த நீதிமன்றத்தினுடைய சொல்லு காரணம் என்னவென்றால் இது அரசாங்கத்தின் தவறுதான். ஏன் எல்லா துறைக்கும் அமைச்சர் இருக்குல்ல, இதுக்கும் அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, ஏன் நீங்க பார்க்கல? அப்ப யாரே தவறு என்பதை நீங்கள் எடுத்து பாருங்க. தொடர்ந்து பேசலாம் சார். டீனா மேடம், சார் சொன்ன மாதிரி நாய்கள் மட்டுமல்ல, மற்ற மிருகங்களோடு விலங்குகளோடு நம்ம ஒன்னரை கலந்து வாழ்ந்த ஒரு சமூகம் தான். பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு நமக்கு. ஆனாலும் கூட இப்ப சமீப காலமா மக்களே வந்து நாய்களை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவைகளை பார்த்து பயப்பட செய்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? ஏன் மற்ற மிருகங்களோடு மனிதர்களாக சகஜமாக பழகி சமூகத்தில் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சார், இது ரைட்டான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வரைக்கும் வந்து இவ்ளோ பேனிக் வந்து மக்கள் மத்தியிலயோ இல்ல குழந்தைங்க மத்தியிலயோ வரல. பட் இப்போ நான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். மீடியா வந்து அந்த அளவுக்கு வந்து ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்போ ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஒரு டாக் இறந்து ஒரு கடிச்சிருக்கு அப்படின்னா அத வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்ப எல்லா நாயும் கடிக்கும் அப்படின்றாங்க. எல்லா நாயும் கண்டிப்பா கடிக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம அதை போய் சீண்டுனாலோ, நம்ம அதோட குட்டியை எடுத்தாலோ, இல்ல நம்ம அதை அடிக்க போனாலோ, அவங்களுக்கும் தெரியும். நான் இன்னைக்கு ஒரு நாய் அடிக்க போறேன்னா திரும்பி நான் அதே ரோட்ல கிராஸ் பண்ணும்போது அந்த நாய் என்ன துரத்ததான் செய்யும். இல்ல நான் இன்னைக்கு அடிக்கலன்றதுக்காக கிடையாது. நான் கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் அந்த டாக் வந்து ஹார்ம் பண்ணியிருப்பேன். சோ வந்து இது மக்கள் மத்தியில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சம்பவம் நடந்துருச்சுன்றதுக்காக இப்போ எல்லா டாகையும் வந்து எடுத்துட்டு போய் ஷெல்டர்ல வைக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷெல்டர்ன்ற கான்செப்டே வந்து அடிப்பட்ட விலங்கினங்களை வைக்கிறதுக்கானதான் ஷெல்டர். அதாவது அவங்களால ரோட்ல வாழ முடியாத விலங்கினங்கள், அதாவது இப்போ ஹார்ஸ் ஆகட்டும் சரி, மாடாகட்டும் சரி, நாங்களே எவ்வளவு மாடு ஏதாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னா உடனே நாங்க ரெஸ்கியூ பண்ணி ஷெல்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்கோம். கண்ணு தெரியாத வயசான நாட்கள்ல நம்ம முதியோர்களை, இப்போ ரோட்ல இருக்கிற முதியோர்களை நம்ம ஆர்ஃபனேஜஸ்ல சேர்ப்போம். அதே மாதிரி வயசான டாக்ஸ், வயசான பேரலைஸ் டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா ஷெல்டரான ஸ்பேஸை தவிர்த்து நல்ல ஹேல் அண்ட் ஹெல்தி டாக்ஸ போடுறதுக்கு கண்டிப்பா வந்து ஷெல்டர்ஸ் வந்து இடம் கிடையாது. அதே மாதிரி டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல். ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில வந்து நம்ம கம்பேஷன் கொடுக்கணும். அதாவது எல்லா விலங்கினங்கள் கூடயும் நம்ம அன்போடையும் ஆதரவோடையும் இருக்கணும். நம்ம வந்து அதை வந்து ஹார்ம் பண்ணாலே ஒழிய அது நம்மள எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து பிளைட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, பஸ்ல ஆக்சிடென்ட் நடக்குது, இதை போன வாரம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இல்ல பைக்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம புது வண்டி வாங்காம இருக்கோமா, இல்ல வந்து நம்ம பஸ்ல டிராவல் பண்ணாம இருக்கோமா, இல்ல பிளைட்ல டிராவல் பண்ணாம இருக்குமா? சொல்லுங்க. நம்ம ஆகாயத்துல பறக்கிறோம், நம்ம ஐயோ பிளைட்ல நாங்க பிளைட் வந்து ஆயிடுச்சு, ஒரு நம்ம வந்து நம்ம பிளைட்ல இல்ல 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 டீனா, என்னோட ஒரு சின்ன கேள்வி, இல்ல என்னோட கேள்வி, பிளைட்லயோ ட்ரெயின்லயோ ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கா அப்படிங்கன்னா இல்ல. ஆனா அவைகளை தவிர்க்க முயற்சி பண்றோம். அதுதான் மனித குலத்தோட பண்பு. அதுதான் நம்ம அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரிதான் நம்ம இதையும் பாக்குறோம். அப்ப அதையும் பாக்குறோம். நீங்க அதை தாண்டி சின்ன குழந்தைகள் எல்லாம் போறாங்க, விளையாடுறாங்க வெளியில வந்து, அந்த குழந்தைகள் பாதிக்கிறப்ப அந்த குழந்தைகள் வந்து நீங்க அந்த நாயை ஹார்ம் பண்ணிடுச்சு, இல்ல நியூஸோட அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சமூகத்தில் அந்த நாய்களோட பழகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது இல்லாம நம்ம வெறும் கண்மூடித்தனமாக வெறும் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு, நாய் இருந்தா கடிக்க தானே செய்யும் அப்படிங்கறதெல்லாம் சரியான வாதமா ஏத்துக்க முடியாது இல்லையா? நிஜமான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம தேடி போறோம். செய்யும்ன்றத சொல்லவே இல்லை நாங்க. எந்த நாய் கடிக்கும்ன்றதான் விவாதமா நாங்க சொல்றோம். ராபிஸ் இருக்கிற டாக் கண்டிப்பா வந்து டாக்ஸ் மனுஷங்களே இல்ல டாக்ஸையுமே சேர்ந்துதான் அதை ஹார்ம் பண்ணும். ஏன்னா அவங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆயிரும். அவங்களா அதை வந்து கிடையாது. நமக்கு எப்படி கொரோனான்ற வியாதி இருக்கு. டீனாக்கு ராபிஸ் வந்த நாய் மனிதர்களை கடிக்கிறத விட நாய்களை கடிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கா? அதுக்கு வந்து நம்ம பண்றதே கிடையாது. சோ அதுக்காக வந்து காசு ஒதுக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒதுக்கிருக்காங்க. கோடியா ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும்தான் 1 லட்சம் வேக்சின்ஸ் போட்டிருக்காங்க. பேர் என்ன, ஒரு சில என்ஜிஓஸ், ஒரு சில எல்லாரையும் வந்து நம்ம இந்த வாட்டி கூட நம்ம நரிக்குறவர்கள் அவங்க எல்லாருமே ஒரு வேலை கொடுத்து இந்த வாட்டி நம்ம வேக்சினேஷன் டிரைவ்ஸ் நம்ம சென்னையில நல்லபடியா GCC கார்பரேஷன்ஸ் வந்து ட்ராக்கிங் மெத்தடோட நல்லபடியா பண்ணிருக்காங்க. அதாவது WSன்ற டீமோட நம்ம ட்ராக்கிங் மெத்தடோட நல்லபடியா எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வேக்சின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வருஷமும் கடந்த ஒரு 5 வருஷம், அதாவது WHO என்ன சொல்லுதுன்னா
2030க்குள்ள நம்ம வந்து ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2030க்குள்ள நம்ம ரேபிஸ் ஃப்ரீயா மாறணும் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்டெப்ஸே எடுக்காம எப்படி சார் மாறும்? இப்போ கொரோனா வந்தது, எப்படி இப்ப நமக்கு கொரோனாவே இல்லாம இருக்கு? ஈச் அண்ட் எவ்ரிபடி இஸ் வேக்சினேட்டட், எல்லாருமே வேக்சினேட் ஆயிருக்கும். அதனால நம்மளால கொரோனாவை ஒழிக்க முடிஞ்சது, அந்த மார்டாலிட்டி ரேட்டை நம்ம கம்மி பண்ண முடிஞ்சது, சுத்தமா ஜீரோக்கு கம்மி பண்ண முடிஞ்சது. சோ இங்க வந்து நீங்க கருத்தடைய வேக்சினேஷன்ஸ் இத ஒழுங்கா பண்ணிருந்தாவே இப்ப நாய் மேல தூக்கி ஏன் நம்ம பழிய போடணும்? ஏன் மனுஷங்க தானே அதை பண்ணல? மனுஷங்களுடைய சாப்பாடு தப்பு, நாய வந்து பிரச்சனை வந்து தன்னுடைய சம்பாத்தியமோ தன்னுடைய இது தனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ திறன் கிடையாது. அது கடவுள் வந்து நம்மளை சார்ந்து படைச்சிருக்கிறாரு. நாய்ங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு மாடுகளையும் ஹைவேஸ்ல இருக்கக்கூடாது, மாடுகளையும் வந்து கண்டிப்பா ஹைவேஸ்ல மாடுகள் இருக்கக்கூடாது, எல்லா ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. மாடுங்களுக்கான மேய்ச்சல் இடம் எங்க இருக்கு? எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மேய்ச்சல் இடம் கொடுக்கணும், எந்த இடத்துல மாடு இருக்கணும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நாங்களே எவ்வளவு மாடுகள், நாங்களே எவ்வளவு ஹார்சஸ், எவ்வளவு போனிஸ், எவ்வளவு நாங்க ரெஸ்கியூ பண்றோம். எங்களுக்கும் இது கஷ்டமா தான் இருக்கு. பேர் என்ன, ஹைவேஸ்ல மாடு இருக்கு. அப்ப அதுக்கு உண்டான ஸ்டெப் எங்க? அவங்க மேய்ச்சல் இடம் எங்க போவாங்க? நடு ரோட்ல தான் விடுறாங்க. மேய்ச்சல் எங்க இருக்கும்? அதுக்காக ஒரே இடத்துல மாடை கட்டி வைக்க முடியாது. சோ இங்க மாடுக்கும் சேர்ந்துதான் போட்டிருக்காங்க. பேர் என்ன, காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப சொல்லியிருக்காங்க எங்களுடைய கேம்பஸ்குள்ள நாங்க டாக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஸ்டெர்லைஸ்டா இருக்கு, நாங்க வேக்சினேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா தெரியல, இங்க நம்ம பேர் என்ன, நம்ம SRMல தாம்பரத்துல அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அத்தனை டாக்ஸையும் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருந்து நாங்க வந்து டாக்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணாலும் பத்தாது, அந்த டாகத்துக்கு வெளியில அனுப்பிடணும். சரி, டாகத்துக்கு வெளியில அனுப்பிட்டா வேற டாக்ஸ் உள்ள வராதா? வேற டாக்ஸ் உள்ளே வரவே வராதா? இதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம், இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். 8 வீக்ஸ்ல வாழை எழுப்பி எல்லா டாகையும் உள்ள தூக்கி போடுறதுன்றது மறுபடியும் இது வந்து ஹைலி இம்ப்ராக்டிக்கல். இத வந்து நம்ம வந்து தே ஆர் நாட் வைல்ட் அனிமல்ஸ், தே ஆர் கம்யூனிட்டி அனிமல்ஸ். டாக்ஸ் வந்து வைல்ட் அனிமல்ஸ் கிடையாது, நம்ம கூட இருக்கவே இருக்க மாட்டாங்க சார். தே ஆர் கம்யூனிட்டி அனிமல்ஸ், தே ஆர் ஃப்ரெண்ட்லி. ஏன் எல்லா டாகையும் நம்ம வந்து அவ்வளவு இதுவா பாக்குறோம்? ஏன் எவ்வளவு ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ராமன் சார் ஒரு முக்கியமான கருத்தை அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்குன்னு வேலி போடுறது ஒரு தீர்வாகவே இருக்காது, அது எந்த விதத்திலையும் பாதுகாப்பு தரப்போறது இல்லை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும்ங்கிறாங்க. அதை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம்? இந்த சொல்யூஷனாக பார்க்க முடியாது. அதாவது ஒரு விஷயங்களுங்க, ஒரு சின்ன வயசில் சமூக ஆர்வலர், விலங்கின ஆர்வலர் நம்முடைய டீனா அவர்கள் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நானே எதிர்பார்க்கல. ஏதோ அவங்க பண்ணுவானா, எந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசில் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த சிந்தனை ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த துறையை பார்க்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது ஒரு சிந்தனை இருக்கா? இல்லை. இப்போது இவர்கள் நாய்களை, அதாவது இவர்களை இந்த அவங்க டீனா அவர்கள் சொன்னதை கருத்தில் கொண்டு பார்க்கின்ற போது, நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை புறநகரில் பார்த்தீங்களா, 6 ஏரி குளத்தில் அந்த கரையோரம் இருக்கிற 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கிற ஏழை மக்களுக்கு வீடெல்லாம் அடித்து டெமாலிஷன் பண்ணி நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கேயோ ஒரு சென்ட் இடத்த கொடுத்து, அல்லது 2 வருஷத்தில் இடிஞ்சு தள்ளக்கூடிய குவாலிட்டி இல்லாத குடிசை மாட்டி வரத்தில் கொண்டு வீடை கொண்டு நீங்கள் கொடுத்துறீங்க. அவங்க வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போன நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுகின்ற போது பக்கத்தில் அதே ஈக்குவலாக இருக்க பக்கத்தில் அதிகார உள்ளம் உள்ள பில்டர்கள் அங்கே வீடு கட்டுறாங்க, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வர்த்தகத்தை பெருக்கிறாங்க. அந்த வர்த்தகத்தை பெருக்குவதற்காக தான் எதிரே உள்ள ஏழை மக்களுடைய அந்த இருப்பிடத்தை இடித்து காலி பண்ணி அனுப்புகிறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு தெருவோரங்களில் இந்த மாதிரி இந்த பொது இதில் வந்து அந்த சாதாரண ஒரு நாய்களை வந்து இவ்வளோ வன்மையான ஒரு எண்ணத்தை கொண்டு அடக்க வேண்டும், பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது மனித சமுதாயத்துக்கு அது சரியான இதுவா? இதே நாங்கள் சொல்கிறோம், இதே நீங்கள் மாண்புமிகு நீதிமன்றம் இன்றைக்கி இந்தியாவு முழுவதும் ஊழலில் சிக்குண்டு இளைய தலைமுறைகள் மட்டுமல்ல, திறமையான பரீட்சை எழுதக்கூடிய திறமையாளர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் யாரோ ஒரு பணத்தை கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுகின்றார்கள், வேலைவாய்ப்பில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திறமை உள்ள அந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கின்றது? இல்லை. அதே போல் இந்த தெருநாய்களை பராமரிக்க வேண்டிய எண்ணம் அரசாங்கத்துடைய. இப்போ நாங்கள் சொல்கிறேன், திருச்சி மாவட்டத்தில் காவேரி கரை ஓரத்தில் ஓயாமாரின்னு சுடுகாடு இருக்குது. ஓயாமரம் எப்பொழுதுமே பிணம் இருந்துகிட்டே இருக்கும். ஹரிச்சந்திரன் மாதிரி காலத்தில் உள்ள கதை மாதிரி இருக்கும். அங்கே வந்து காலபைரவர் கோயில் இருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட நாய்கள் அங்கே இருக்கின்றன. காசியிலே காலபைரவர், அங்கே ஆயிரக்கணக்கான நாய்கள் உள்ளன. இதெல்லாம் நீங்கள் எப்படி அப்புறப்படுத்த முடியும் சொல்லுங்க. ஸோ நம்முடைய நாட்டில் நாய்கள் என்பது மனித குலத்தின் அட்டாச்மெண்ட்டு.
இன்னைக்கு எது எடுத்தாலும் நாய்கள் கூடிய ஒவ்வொரு ராமன் சார், நீங்க சொல்றது நான் மறுக்கல. ஆனா அதே நேரத்துல நாய்களால எங்களுக்கு தொல்லை வருதுன்னு சொல்றது மனிதர்கள் தான், மக்கள் தான். அவர்களோட வாய்ஸையும் நம்ம கேட்கணும் இல்லையா? உண்மைதான் சார், வரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மைதான் சார். அதே மனித சமூகம் ஒரு எங்கேயோ அதாவது ஒரு விஷயம் எங்கேயோ ஒருத்தர் சவறு நடக்கும். ஆனால் இதை பராமரிக்கக்கூடியது எப்படி நமக்கு உடம்பு சரியில்லாட்டா உடனடியாக அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்குறோம், இல்லை அரசாங்க மருத்துவமனையில் போகிறது மாதிரி இந்த கால்நடைத்துறையை பராமரிக்கிறதுக்குன்னு துறை இருக்கின்றது. கால்நடைத்துறைக்குன்னு அமைச்சகம் இருக்கின்றது, அதுக்குன்னு கட்டமைப்பு உள்ளது, நிதிகள் ஒதுக்குகின்றார்கள். இப்போ டீனா அவர்கள் சொன்னார்கள் நிதிகள் பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க சார். இந்த நிதிகள்லாம் எங்கே போச்சு? எல்லாமே போலி கணக்கை போட்டு எங்கே போதோ அங்கெல்லாம் போயிட்டுருக்குது. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தன்மையில் உள்ள துறை சார்ந்த அமைச்சர்களும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் இதற்கு காரணமே தவிர்த்து சாமானிய நீங்கள் தெருவோரத்தில் உள்ள நாய்களை நம்ம குற்றம் சொன்னால் எவ்வளோ நாய்கள் தாய்ப்பால் சொல்லிருக்குதுங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, ஒரு இடத்துல போகிறீங்க, டீ கடை போகிறீங்க, வந்து வாழை ஆட்டிகிட்டே இருந்துக்கும். உடனடியாக உங்களை பார்த்தோன்னா ஆஹா இவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு பிஸ்கட் வாங்கி தருவார்னு அந்த எண்ணம் மனசில் இருக்குதா இல்லையா? அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? எங்கே வச்சு கண்டலும் இருக்குதா இல்லையா? நீங்கள் தெருவூரில் 4 நாய்கள் குட்டி போட்டிருக்கும்போது அந்த நாய்கள் பராமரிக்க எத்தனையோ மனித சமூகங்கள் இருக்கின்றன. ஆகவே நாய்களை பராமரிக்கிறது இதுக்கு வேலி போட முடியாது சார். எப்படி போட முடியும்னு சொல்லுங்கள். எப்படி இதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது சார். நீங்கள் செய்ய வேண்டியது காரணம் என்னென்றால் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி அந்த நாய்களை பிடித்து உடல் முழுவதும் ஆரோக்கியமாக. ராமன் சார், நான் வேற ஒரு விதமாக கூட இந்த கேள்வி வைக்க விரும்புகிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாய்கள் போகுது, சாதாரண மக்கள் இருக்கிற அந்த பொது சொத்துக்களில் நாயெல்லாம் போயிடுது. சட்டசபையும் அப்படியான ஒரு இடம்தான். ஆனால் அங்கெல்லாம் நாய்கள் போக மாட்டேங்குது. எல்லா தொகுதியிலையும் சட்டமன்ற உறுப்பினர்களோட அலுவலகங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் எதுவும் போக மாட்டேங்குது, சரியாக இருக்குது. ஆனால் சாமானியர்கள் வாழுகிற அந்த வாழ்விடத்தில் மட்டும் நாய் தொல்லை இருக்குது. எந்த எம்எல்ஏவை கடிச்சது, எம்பியை கடிச்சது, மேல்தட்ட மக்களை கடிச்சதுன்னு எதுவும் இல்லை. இங்கே கடிப்படுபவர்கள்லாம் சாதாரண மக்கள் தான். அங்கே மட்டும் நடக்குது அப்படின்னா இது நெக்லிஜென்ஸ். வெறும் விலங்குகள் மட்டும் இல்லை, தெருநாய்க்களாக மக்களும் பார்க்கப்படுகிறார்களாங்கிற கேள்வி இருக்கு. நாய்ப்பாசம் தாய்ப்பாசம், நாய்ப்பாசம் தாய்ப்பாசம். இன்டர்வென்ட் பண்ண விரும்புறேன். அங்க வந்து சாப்பாடு போடுறது கிடையாது சார். அதாவது மனித இறக்கத்தோட இருக்கிறவங்க தான் சாப்பாடு போடுறாங்க. ஏன்னா சாப்பாடு வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, எல்லாத்தோட ஜீவனோட வந்து வாழணும்ன்ற எண்ணம் இருக்கு. மேல இந்த மட்டங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார். அது உங்களுக்கான நேரத்துல நீங்க பேசுங்க. ராமன் சார், தொடர்ந்து நீங்க பேசுங்க. அதாவது நீங்க சொல்றீங்க அமைச்சரை சட்டப்பேரவையில் நாய்கள் வரல, அதே போல் எம்எல்ஏ எம்பிக்கள் அறையில் நாய்கள் வரலன்னா காரணம் என்றால் அவர்கள் யார் வந்தால் என்ன கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. யார் வந்தால் வேலி போட்டு இல்ல, நீங்க சொல்லக்கூடிய இடத்தில் யார் வந்தால் என்ன கிடைக்கும் அவர்களுக்கு தெரியும். நாய்களுக்கு தெரியாது, நாய்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் நாய்கள் ஏழை எளிய மக்களிடம் கூட்டாக இருந்து கொண்டுதான் தன்னுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கின்றது, உணவுகளை கொடுக்கின்றார்கள், அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். இது நீங்கள் கேட்கக்கூடிய உண்மைதான். ஆனால் இல்லை சார், இல்லை உங்க ஒரு அரசாங்கத்தால் எங்கெல்லாம் அவர்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் நாய்கள் இல்லாமல் மற்ற மிருகங்கள் உள்ள வராமல் பார்த்துக்க முடியுது. அதற்கு எந்த சட்டமும் தேவையில்லை, உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தேவையில்லை. ஆனால் சாதாரண மக்களை ராமன் சாருக்கு நல்லா தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள சிறு குழந்தைகளை நாய் கடித்து குதறியது இருக்கு. உண்மைதான். அதற்கு வேலி போட வேண்டிய உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்ப அதை பண்ண வேண்டியது தானே சார். இதை சொல்லாமே பண்ணிருக்கணும். இப்பயும் இல்லைன்னா எப்படி சார்? ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் அதை செய்றீங்களா, இதை சொல்லிட்டு முடியாது சார். இதெல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் துறை சார்ந்த. நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கா இல்லையா? ஐயா, தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அரசு பொது மருத்துவமனை இருக்கா இல்லையா? அந்த அரசு பொது மருத்துவமனையில் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது அந்த மாவட்ட கலெக்டர்களும் அந்த மருத்துவ அமைச்சர்களும் ஆய்வு செய்ய வேண்டுமா இல்லையா? எந்த மருத்துவமனையில் கழிவறை ஒழுங்கா இருக்கா சொல்லுங்க. அங்கே நோயாளிகளுக்கு கட்டமைப்பு எதுவுமே இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. குப்பை தொட்டிலாம் பார்த்தா குப்பை தொட்டியும் காணாது. ஆகவே குற்றம் மக்கள் மீது அல்ல, குற்றம் நாய்கள் மீது இல்லை. குற்றம் என்பது ஆட்சியும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நிலைமை இருக்க தவிர்த்து இவர்கள்லாம் மக்களே மக்களே இவங்களை கவலைப்படாதவர்கள். நாய்களை பற்றி கவலைப்பட மாட்டேன் சார். தெருநாய்களை கவலைப்படுவது ஏழை எளிய மக்கள் தான். அவர்களிடம் தான் அன்பு உள்ளது, பாசம் உள்ளது, பகுத்தறிவு உள்ளது, பண்பாடு உள்ளது. அங்கே தான் நாய்களும் உள்ளது. ஆனால் மனிதன் சொல்லுவாங்க, டே அடுத்த பிறகு நாயா பரப்பான்னு சொல்லுவாங்க. நாய் என்பது மனித சமூகத்தின் முப்பிறவியும் பிற்பிறவி என்பது சிவபுராணம் சொல்லுகின்றது என்பது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி சார். டீனா மேடம்,
அவருக்கு வச்ச அதே கேள்வி நீங்க குறுக்க வந்து பதில் சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனா கூட என்னோட கேள்வி என்பது என்னன்னா, எலைட் பீப்புள் இருக்கிற இடங்கள்ல இந்த தெருநாய்க்கள் தொல்லை அல்ல ஆதரவற்ற நாய்க்களின் தொல்லை என்பது இல்லை. சாதாரண மக்கள் புழங்குகிற இடங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க நாய்க்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட யார் பாதிக்கப்படுகிறார்கள்னா ரொம்ப சாதாரண மக்கள், முதியவர்கள், தங்களோட வேகமாக ஓட முடியாத நிலையில் இருப்பவங்க, குழந்தைகள், இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்கெல்லாம் யாரும் நம்ம இன்னும் கீழே போய் பார்த்தோம்னா சாதாரண இடங்களில் வசிக்கிற சாதாரண குடித்தட்டு மக்கள். அவர்கள் தொடர்ந்து பாதிச்சுட்டே இருக்காங்க. நீங்க அந்த நாயை அங்கேயே விடணும்னு சொல்றீங்க. அங்கேயே விட்டா அதே மக்கள் தான் பாதிப்பாங்க. அப்ப அதற்கு நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துன்னு வரணும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் உயர் ரக நாய்களை எங்கு வளர்க்கிறார்கள், நாய்கள் மீது பாசம் காமிக்கிற உயர்தட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அப்ப இவர்களோட பிரச்சனையும் நம்ம பேச வேண்டி இருக்கு இல்லையா? அவர்களுக்கு யார் குரல் கொடுப்பது? ஏதாவது எலைட் பீப்புள்னு நீங்க சொல்றதை விட எலைட் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி கோபாலபுரம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி வந்து பேர் என்ன திருவான்மையூர், மயிலாப்பூர், இது எல்லா ஏரியாலையும் நானுமே இல்ல இல்ல டீனா இல்ல இல்ல அதுல மாற்று கருத்து இல்ல 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 எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எலைட் பீப்புள்னா தெளிவா என்னோட கான்சியஸோட தான் சொல்றேன். ஏன்னா சாதாரண மக்கள் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க, சாதாரண மக்கள் தான் தெருவில் நடந்து போவாங்க, சாதாரண மக்கள் தான் மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் போவாங்க, ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன் போடுவாங்க. எலைட் பீப்புளுக்கு தெருவில் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நட்ட நடு ராத்திரியில் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இந்த மக்களோட பிரச்சனைகளுக்கு அங்கிருந்து தானே தீர்வு காணணும். நீங்கள் அது அங்கேயே இருக்கணுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அவர்களோட வார்த்தையை கேட்கணும் இல்லையா? கேக்குறேன்னா எலைட் பீப்புள்னு சொல்லும் போது நம்ம ஒரு சாமானிய மக்கள், அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து டெய்லி வந்து நம்ம வேலைக்கு போற ஆட்கள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகிற இடங்கள்ல இருக்கிறவங்க நம்ம சாமானிய மக்கள். இதே இடங்களுக்கு தான் இதே மாதிரிதான் பீச்சுக்கும் போவாங்க. சோ பீச்சுக்கு எலைட் பீப்புள் ஆகட்டும் சரி, நீங்க சொல்ற வந்து நார்மலான பீப்புள் ஆகட்டும் சரி, ரெண்டு பேருமே இந்த பீச்ன்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு பீச்ல கடிச்சது அப்படின்றத நான் பார்க்கவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு பைட் கம்ப்ளைண்ட் இல்ல எங்கேயோ, நான் பெசநகர் பீச்லயோ திருவான்மை இங்க வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களும் வருவாங்க, பேர் என்ன நீங்க சொல்ற எலைட் பீப்புள்ஸும் வருவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அங்க டாக் பைட் ஆயிருக்கு அப்படின்றத நான் பார்க்கல. அதே மாதிரி நிறைய வளாகங்களையும் ஹைகோர்ட்ஸ்லயும் நான் நிறைய டாக்ஸ் பார்த்திருக்கேன். டாக்ஸ் இல்லாத இடம் அப்படின்றத வந்து வேணும்னா வந்து அந்த எலைட் ஏரியால, அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் எலைட் ஏரியால எலைட் பீப்புள் இருக்கிற இடத்துல வந்து கம்மி டாக்ஸ் இருக்குமே தவிர்த்து டாகே இல்லாம இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா அங்க ஸ்டெர்லைஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து வெளியில சாமானிய மக்கள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 டாக் இருக்கணும். இல்ல டீனா, நான் என்னோட கேள்வி என்பது அங்க இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, பாதிக்கப்படுகிறது அந்த சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதற்கு ஒரு தீர்வுங்கிறது அந்த வாழ்விடங்களில் இருந்து அந்த நாய்களை அப்புறப்படுத்தணும், அல்லது அதற்கு வேறு ஏதும் நிரந்தரமான தீர்வுகளை கொண்டு வரணும். நாய்களோட சேர்ந்து நம்ம சொல்ல முடியாது சார். எல்லாருமே பீச்ல இருக்கவங்க எல்லாரும் டாக்ஸோட ஒன்னாதான் வாழ்றாங்க. எல்லாருமே வந்து சாமானிய மக்கள் தான். அங்க அவ்வளோ மீன்காரங்க இருக்கிறாங்க, அவ்வளோ சாப்பாடு கடை இருக்கு, அத்தனை பேர் நம்ம எல்லாருமே அங்கதான் போய் என்ன ஈவெண்டா இருந்தாலும் நம்ம அங்கதான் போகிறோம். அப்படி இருக்கும்போது அங்க எங்களுக்கு ஒன்னும் வந்து சாமானிய மக்கள் வந்து சொன்னதே கிடையாது, எங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கு, எங்களை வந்து கடிக்குது அப்படின்னு சொன்னதே கிடையாது. எங்களுக்கு தெரியல. நீங்க வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துட்டு நம்ம வந்து முழு எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இது இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக நீங்க அத வந்து நம்ம மொத்தமா ஒரே இடத்துல ஷெல்டர் அப்படின்ற ஒரு இடத்துல போய் போட்டுட்டு இதுதான் சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது. வேற என்ன சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட இறுதியான கருத்து சார். இதுல வந்து ஹியூமன்ஸ் வந்து இதுல வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்கன்றத வந்து நம்ம மட்டும் தான் வாழணும் அப்படின்றத சொல்றாங்கன்னு எங்களுக்கு தோணுது. இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஹியூமன்ஸ் மட்டும்தான். எவ்வளவு அனிமல் குரூவாலிட்டி கேசஸ் நாங்க கொடுக்குறோம், எவ்வளவோ டாக் வந்து நான் ஏத்திட்டு போயிடுறாங்க, மேலே ஏத்திட்டு போயிடுறாங்க, பேரலைஸ் செய்து அது வாழ்க்கையே போயிருது. ஆனா நாங்க அதை குறிச்சு நாங்க வந்து ஒரு வாட்டியும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையும் போது அதுக்கு எந்த ப்ரையாரிட்டி? எவ்வளவோ அனிமல் குரூவாலிட்டி நடந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆர் போட்டு இவங்களை வந்து நாங்க இப்படி பண்ணிட்டோம்ன்றது யாருக்குமே இது வரைக்கும் அனிமல் குரூவாலிட்டி பண்ணோம்னா எவ்வளவு 50 rupees ஃபைன். சோ ரெண்டோடைய உயிர் என்னது? நம்ம வந்து நம்மளோட இது வந்து நம்ம உயிர் வந்து நம்ம கொஞ்சம் மேன்மையா இருக்கிறோம், அவங்க விலங்கினங்கள் வந்து கொஞ்சம் கீழே அப்படின்றதுனாலயா?
சோ நம்ம வந்து நம்ம எல்லாத்தோடைய சேர்ந்து வாழணும். கோ எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மஸ்ட். எத்தனை எஜுகேஷன்ல ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம எஜுகேஷன்ல ஆட் பண்ணிருக்கிறோம் கோ எக்ஸிஸ்டன்ஸ் மஸ்ட்னு சொல்லிட்டு. கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி வாழணும் நம்ம எப்பயாவது சொல்லி கொடுத்துருக்கிறோமா? கண்டிப்பா இது வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கணும். நாளைக்கு இறக்கும்ன்றதே இல்லாம போயிருமே சார். நாளைக்கு இப்போ வந்து இது வேண்டாம், எனக்கு டாக் வேண்டாம், நம்ம ஒதுக்கிடுறோம், இந்த இடத்துல வேண்டாம், அந்த இடத்துல வேண்டாம், நம்ம ஒதுக்கிடுறோம்னா நம்ம நாளைக்கு வந்து என்ன ஒரு எப்படி நம்ம பறவைகளோடையும் அனிமல்ஸோடையும் எப்படி நம்ம வாழ கத்துக்க போறோம்? நம்ம மட்டுமே வாழ போறோமா? டீனா, இந்த கேள்வியை தான் நான் சாருக்கு வைக்க விரும்புறேன். சார் ராமன் சார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை அப்படின்னு பாடியிருக்காரு. அப்படி நம்ம விலங்குகளோட மனிதர்களோட அப்படின்னு பிரித்து பார்க்காம வாழ்ந்த சமூகம். ஆனால் இன்னைக்கு விலங்குகள் மீது வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு, அவளோட பழகிறது எப்படின்னு தெரியாமல் போயிருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படி நாய்களுக்கு வேலி அமைப்பது தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமா, இல்லை சரியான தீர்வை நோக்கி போகிறதுக்கு என்ன வழி? அது உங்களோட இறுதியான நாய்களுக்கு நிச்சயமாக வேலி போடுது என்பது சாத்தியமாகாது சார். இது வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த ஊராட்சி மக்கள் தொகையுடைய அந்த கருத்தில் மக்கள் தொகையை வச்சும் அந்த வருமானத்தை வச்சும் தான் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாராட்சி நிர்ணயிக்கிறாங்க. அதே போல் இதெல்லாம் பண்ண முடியாது சார். வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்போ அப்படி பார்த்தா இது பண்ண முடியாது, நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ண முடியாது? இல்லை, சின்ன வரும் வேலைச்சேரியில் காப்பு காடு இருக்குது. காப்பு காடு, சதுப்பு நில இடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்கோ வெளிநாட்டிலிருந்து வந்து நாரை இனங்கள் வந்து இனக்க சேர்க்கை தன்னுடைய குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து போயிட்டு மீண்டும் பருவநிலைகள் வரும்போது திரும்ப அந்த இடத்தை நோக்கி போகின்றன. அதே போல் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அவங்களுடைய வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை வந்து ஒன்றும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு செய்ய வேண்டியதை பிடித்து ஆரோக்கியமான உடல்நிலையை உருவாக்கி ஃபேமிலி பிளான் செய்து கொண்டு தான் பட முடியுமே தவிர்த்து வேறு எதுவுமே செய்ய முடியாது. காரணம் என்றால் இப்போ அவர் டீனா போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த கால்நடைகளை எப்படி இது சொல்கிறாங்க. அதனால் இது எதுவுமே பண்ண முடியாது. அரசாங்கம் இதில் வந்து நீதிமன்றம் சொல்லுகின்றது. ஆகவே இதுக்கெல்லாம் வந்து லெஸ்பியன் ரேகா போட்டு ஒன்றும் செயல்படுத்த முடியாது சார். வந்து இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறலாம். அதனால் இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே மனிதாபிமானத்தின் கருத்தில் கொண்டு நாய்களும் மனித சமூகத்தில் ஒருங்கிணைந்த வாழ்க்கையோடு வாழ்கின்றது. அதற்கு நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கி செயல்படுமே தவிர்த்து மற்றபடி இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்றைக்கி காவல்துறையில் முக்கியமான புலனாய்வு யார் கண்டுபிடிக்கிறாங்க? மோப்பநாய் தான் கண்டுபிடிக்குது. நன்றி சார். காவல்துறையிலே மோப்பநாய் தான் மெயினாக கண்டிருக்கும் போது எல்லா மனித சமூகத்தும் உள்ள துப்பறியும் தும்பியாகவும் நாய்கள் உள்ளது என்பது என்னுடைய பதிவு. நன்றி சார். நாய்களை தடுக்க வேலி, தும்பை விட்டு வாளை பிடிக்கிறோமா என்பது குறித்து நாம் விவாதித்து இருக்கிறோம். நாய்களோடு மற்றும் மிருகங்களோடு நாம் சமூகமாக ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வழிகளை காண்பதுதான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா நம்ம உரைகளில் பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.